அமைதி 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 அமைதியோ அமைதி 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 அதாக முடியும். ஓ பூசறா கோயில இருக்கிற சாமியை கொண்டாந்து இங்க வச்சுட்டா நாங்க எப்படி கூத்தாடுறது? வாங்க ஒரு 5 பேர் வாங்க புடிங்க தூக்கி வைக்கலாம். என்ன சென பேசுது? இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு முகாச அவருடைய வாசப்படுத்த வரக்கூடிய வசிஷ்ட மகா முனிவருக்கும் அருந்ததி என பத்திரி பெண்ணுக்கு பிறந்து எனது அருமை அருந்ததி குணப்பகடை மகள் ஒரு பெருத்த சபையாக நம் முன்னே காட்சி கொடுக்கிறார்கள். மதுரை வரை பந்தல் பெற்று வருவது ஏன்? எதற்காக? சாமி ஊரை பிடித்திருக்கும் காற்று கருப்பு வழிநடக்கம் ஏவல் சுகள் எதிரி என்று சொல்லக்கூடிய ஊரை பிடித்திருக்கூடிய கட்ட கிரகங்கள் எல்லாம் மதுரை வரும் தெய்வத்துடைய பந்தத்தின் அனலை கண்டால் 1000 காதவழி தூரம் சென்று ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டுமா? ஊரை சுற்றி உலா வந்து ரத்த காவு கொண்டு ஐயன் அருள்முறையோடு குழுவில் அமர்ந்திருக்கும் போது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொருடைய கஷ்டங்கள் இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்களும் சொல்லியும் தீர்க்க முடியாத கஷ்டங்களும் இருக்கலாம். ஆமாங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகாத சகோதர சகோதரிகளும் அப்படி திருமணமே நடந்திருந்தாலும் புத்திர பாக்கியம் இல்லாத சகோதர சகோதரிகளும் அப்படி பிள்ளையே பிறந்திருந்தாலும் கூன் குருடு செவிடு சப்பானி பேடி என்று சொல்லக்கூடிய ஊனமாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இருக்கலாம். குடும்பத்திலே கஷ்டம் தொழிலே நஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கலாம். அந்த கவலைகளை எல்லாம் ஐயனிடத்திலே மண்டியிட்டு கண்ணீரிட்டு மனதால் நினைத்து ஐயனுடைய கைகளால் திருநாட்டு சென்றார்கள் இல்லையா? அப்படி மதுரை தெய்வத்தினுடைய பக்த கோடிகளும் கலை அன்பர்கள் அனைவற்று பெருமை இந்த நாடகத்தை நிகழ்த்த உறுதுணையாக இருந்த நபர்களும் இந்த ஆலயத்தை உருவாக்க அரும்பாடுபட்ட இந்த அருந்ததி மக்கள் அனைவற்று பெருமை ஆண் போன பக்கம் அரசப்பட்டு வாழ்ந்து பெண் போன பக்கம் பெற்று பெருகி பட்டி பெருகி பால்பானை பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கறந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயுமே அந்த மதுரை வீர தெய்வம் ஒரு பங்காக இருந்து நீண்ட 1000 நடிகை செல்வாக்கும் பெற்று வாழ எல்லாம் வல்ல ஐயனை வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன். அப்படி காசிராஜனுக்கு செண்பகவல்லிக்கும் திருமணமானது நடந்து பாரா 12 வருட காலங்களான புத்திரவாக்கியமே இல்லாத காரணத்தினாலே சிவனை நோக்கி கடவுளமான தவம் இருக்கு. அந்த சிவபெருமான் மனமிறங்கி தனக்கு காவலாக இருக்கக்கூடிய ஒண்டி வீரன் சண்டி வீரன் ஜாம வீரன் அக்னி வீரன் ஆகாய வீரன் என்று சொல்லக்கூடிய 7 வீரர்களையும் ஒரு எலுமிச்சை கனியாக ஜபித்து காசிராஜனுக்கும் செண்பகவல்லிக்கும் புத்திரவாக்கியமாக கொடுத்தார். 11 மாதம் கழிந்தது. பிறந்தேன் நான் பாலகன். பிறந்த உடனே மாலை சுற்றி பிறந்த குழந்தை மணல் பரம்பரைக்கு ஆகாது, கொடி சுற்றி பிறந்த குழந்தை குளம் கோத்திரத்திற்கு ஆகாது என்று பெற்றவளையும் அடிக்கும் இந்த பேரான காசி நகரமே தீப்பற்றி வேகும். இந்த குழந்தையை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்று சீனிவாச ஐயராகப்பட்டவர் சொல்ல அவன் பெயர்ச்சியை நம்பி காசிராஜனும் செண்பகவல்லியும் யாரும் இல்லாத கானகத்திலே ஒண்டி வீரிமரம், வீரிமரத்திற்கடையிலே கன்னிப்புற்று கடுவாரத்திலே தாயுடைய முந்தாணி சிலையை கிழித்து போட்டு விட்டு 6 வண்டி 100 சட்டம் கட்டி 64 சேவல்களை கூட்டி சிங்கமுக தாம்பாளன் தங்கமுக தட்டிலே வைத்து கானகத்திலே போட்டு சென்றார்கள். ரத்த வாடை கண்ட 5 தலை நாகசர்ப்பம் நமக்கு தேவையான உணவு நம் இடத்திற்கே வந்துவிட்டது என்று எண்ணி புற்றுக்குள்ளே இருந்து பசியோடு எழுந்து வந்தது என்னை சாப்பிட. அப்பொழுது என் முகத்திலே வீசக்கூடிய இந்த ராஜ பிரகாசத்தை பார்த்துவிட்டு என்னை கொல்ல வந்த 5 தலை நாகசர்ப்பம் கூட தனது 5 படங்களையும் விரித்து எனக்கு வெயில் மறைத்து நிழல் காத்து வந்தது.
வருகிறான். என்னை கொல்ல வர என் முகத்தை பார்த்த உடனே இது சிவனுடைய அனுகிரகத்தால் பிறந்த பிள்ளை, இதை நான் தான் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி என்னை கொல்ல வந்த அந்த மிருக ஜாதிகள் கூட எனக்கு விளையாட்டு காட்டக்கூடிய நண்பர்களாக மாறின. அப்படி இருக்கு. அதே வேளை அது சமயம் கோனே ஏற்பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய பொம்மனராஜனுடைய பண்ணையத்தை கட்டக்கூடிய மாதிக சின்னான், அந்த சின்னானுடைய தேவியாளாகப்பட்ட மாதிக சின்னாசி ஆவாரப்பட்டவட்ட வந்தார். பிள்ளை இல்லாத நமக்கு பிள்ளை கிடைத்து விட்டான், மைந்தன் இல்லாத நமக்கு மைந்தன் கிடைத்து விட்டான் என்று எண்ணி காட்டிலே கிடந்த என்னை எடுத்து வளர்க்க ஆசைப்பட்டான். அப்பொழுது நான் பசிக்காக அழுதி. அப்பொழுது நினைக்கிறார், யார் அந்த சின்னாத்தி மாதிக சின்னாத்தி நினைக்கிறார், இது என்ன கொடுமை ஈஸ்வரா, பெற்ற பிள்ளைதான் இல்லை, வளர்த்தெடுக்கும் பிள்ளையாக வளர்த்தலாம் என்று பார்த்தால் இவன் பசிக்காக அழுகிறான். என் வயிற்றிலே ஒரு குழந்தையானது பிறந்திருந்தால் பசிக்காக அழுகும் இந்த பாலகனுடைய பசியை மார்பால் கொடுத்து தீர்ப்பேனே, நானோ பிள்ளையே பெற்றெடுக்காத வருடையாக விட்டேனே, இது என்ன கொடுமை சங்கரா என்று அந்த சிவனை நோக்கி அந்த சின்னாத்தி அழுது புலம்பினார். அப்பொழுது அவள் அழுகும் குரல் அந்த ஈசனுக்கு கேட்டு பிள்ளையே பெறாத அந்த அருந்ததி பெண்ணுக்கு மார்பாலானது சுரந்து அந்த பாலகனின் பசியாற்றினாலாம். இது வரலாறு. ஆகையால் எந்த ஒரு இனத்திற்குமே இல்லாத மிகப்பெரிய ஒரு பெருமை, தெய்வத்திற்கே மார்பால் கொடுத்து வளர்த்த ஒரே இனம் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் காவல் தெய்வமாகவோ அல்லது குல தெய்வமாகவோ இருக்கும். நாடார்மார்களுக்கு பத்திரகாளி அம்மன், கவுண்டன்மார்களுக்கு சங்கர், நாயன்மார்களுக்கு ஜக்கம்மா, அப்படி பொம்மக்கால், இப்படி ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்கள். எந்த ஒரு தெய்வமுமே நெருப்போடு விளையாடுவது இல்லை, கிடையாதுங்க. ஆனா நெருப்போடு விளையாடக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உலகத்திற்கே முதல் தெய்வம் யார்? எம்பெருமான் மாயக்கண்ணன். அவருக்கே ஒரே ஒரு தீப்பந்தம் தான் அந்த திருக்கோடி கம்பத்துல. ஆனா இந்த 32 தீப்பந்தங்களோடு விளையாடக்கூடிய இந்த துஷ்ட தெய்வம் இந்த அருந்ததி இனத்திற்கு மட்டுமே. இப்பொழுது நான் சொன்ன கதையெல்லாம் நேற்று தினம் கண்டவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள், நேற்று காணாதவர்கள் இப்பொழுது கேட்டு புரிந்து கொண்டிருப்பார்கள். இனிமேல் விடுக்கு கானகத்திலே கண்டெடுத்த மகன் 16 நிறைந்த வாலிபன் ஆகிவிட்டான். இனிமேல் தொடரப் போவது மதுரை தெய்வத்துடைய இறுதி பாகம், 2வது பாகம். சக்க 14 வயது ஆகிவிட்டது. சக்கரிச்ச பால் குடித்து சமத்தாக வளர்ந்தேன், ஆதிகச்ச பால் குடித்த மகிழ்ச்சியாக வளர்ந்தேன். என் தந்தை சின்னானுடைய வீட்டில் சீக்கிரம் இனிமேல் விடுக்கும் ஆதியுடைய வீட்டில் இருந்து பாலும் தயிரும் போரும் குடித்து வளர்ந்தான். நம் வயதிற்கு சாமர்த்தியம் போதாது. அதனாலே மம்மளை பக்கமாக செல்ல வேண்டும், மயில் குயில் மாடப்புறாக்களை வேட்டையாட வேண்டும், செம்மலை பக்கமாக செல்ல வேண்டும், சிங்கம் புலி சிறுத்தை சென்னாய்களை வேட்டையாட வேண்டும் என்று இப்பொழுது ஐயன் நான் வேட்டைக்கு புறப்படும் விதம் காண்க.